யாரு தேர்தல் முடிவுகளுக்காக ரொம்ப நம்பிக்கையோடையும் நிதானத்தோடையும் காத்திருக்கிறாங்க, யார் கொஞ்சம் பதற்றமா இருக்காங்கன்னு பாக்குறீங்க? நம்பிக்கையோடையும் நிதானத்தோடையும் காத்திருக்கிறது வந்து ஸ்டாலின் 1, விஜய் 2. அவர் அதுக்கான ஏற்பாடுகள் சொல்கிறாரு. நீங்கள் ஜெயிச்ச உடனே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நேராக பனையூருக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இவர் கண்டிப்பாக நல்ல முடிவு வரும், கவலைப்படாதீங்க, நான் எந்த கணிப்பையும் பார்த்து நான் சொல்லலை, நேரடியான அனுபவங்களை வச்சு கருத்து கேட்புகளை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சிக்காரங்களை எல்லாரோடையும் முதல்வர் பேசுகிறாரு, அவங்கக்கிட்ட அந்த கணிப்புகள் நிலவரங்கள் எல்லாத்தையும் கேட்குறாரு. ஸோ ஹீ இஸ் வெரி வோக்கல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை. ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஒரு அறிக்கை, கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து கலங்க வேண்டாம், நீங்க தைரியமா இருங்க. எப்பவுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் கருத்து கணிப்பு முடிவுகளில் ஒன்னா வரும்போது அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு 2 தேர்தலை உதாரணம் சொல்லி ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுத்தார் அறிக்கை. அவர் வந்து 2016 தேர்தலில் 11ஐயும் 16ஐயும் ஒப்பிட்டு சொன்னார். 16 என்ன நடந்ததுன்னா, அந்த கருத்து போலிங் கவுண்ட் பண்ணும்போதே வந்து மோடி வந்து ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டார். அது வரைக்கும் திமுக தான் லீடில் இருந்தது, 103-90 இருந்தது. அப்போது நாங்களாம் வந்து ஆவடியில் இருந்தோம். அப்போது லீடு வந்து ஆவடி நாசர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரே கமோஷன் தான் எல்லாம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 140 ஜெயலலிதா, 93-96 தெரில, அந்த லீடில் வந்து டிஎம்கே வந்தது. ஸோ அப்போ அன்னைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டோட இனிஷியல் லீடும் வந்து திமுகவுக்கு தான் போச்சு. ஆனால் முடிவு வந்து மாறி வந்தது. அது அந்த தேர்தலில் தான் வந்து 234 தொகுதிகள்லேயும் அதிமுக தனித்து போட்டியிட்ட தேர்தல் அது.